வணக்கம் நண்பர்களே. இந்த இடம் அறிதல்ங்கிற அதிகாரத்துல நம்ம இதுவரைக்கும் 7 குறள் பார்த்தோம். இப்போ 8வது குறளுக்கு 8வது குறளுமே அந்த ஒரு போர் தந்திரம்னு கூட சொல்லலாம். இத பத்தி கூட முதல்ல ஒரு குறள்ல வந்து அந்த முரண் சேர்ந்தார்ன்னு சொல்லும்போது கூட அந்த இதுல சொல்லியிருந்தார். இப்ப இதுல என்ன சொல்றாருன்னா, சிறு படையான் செல்லிடம் சேரின் உறுபடையான் ஊக்கம் அழிவு. இப்போ வந்து ஒரு நாடுகள் எப்படி எப்படி இல்லாம இருக்கு. ஒரு பெரிய நாடுகள், பெரிய படைகள் வச்சிருக்காங்க. அப்படி இல்லாத நேரங்கள்ல சின்ன நாடுகள், சிறு படைகள். அப்படிப்பட்ட நேரங்கள்ல சிறு படைகள் வச்சிருக்கக்கூடியவனுக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலை, ஒரு யுத்த நிலை, இந்த மாதிரிலாம் அப்படி வரும் பொழுது, அவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஆ இப்படிப்பட்ட சின்ன நாடுகள் வந்து அந்த பெரிய நாடுகளோட அவங்க வந்து சேரணும். அன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்தியா வந்து எத்தனையோ தேசங்களாக வந்து அந்த ஆ சுதந்திரத்திற்கு முன்னால நாம வந்து எத்தனையோ தேசங்களாக பிளவுபட்டிருக்கும் பொழுது, அது இருந்த பொழுது, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு படைகள் வந்து உதவிக்கு வரும். இது அன்னைக்கு அது நடந்துச்சு. இன்னைக்கு வந்து நாம எல்லாமே மொத்தமா இந்தியா அப்படின்னு சொல்லி ஆகி, இத வந்து இந்த நவீன அரசியல்ல நம்மள எல்லாத்தையும் ஏமாத்தி, இத வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன நியாயம் செய்யணுமோ அந்த நியாயம் செய்யாம வச்சுக்கிட்டு. ஆனா, அன்னைக்கு என்னன்னா, சிறுபடையான் செல்லிடம் சேரின் உறுபடையான் பெரிய படம் வச்சிருக்கவன் அவருடைய ஊக்கம் அழிந்துவிடும். ஏன் மகத நாடு பக்கத்துல உள்ள நாடோட சேர்ந்துட்டான். அந்த நேரத்துல சொல்லுவாங்க, நம்ம வந்து பல தமிழ் சினிமாக்கள் எல்லாம் பார்க்கும்போது மகதம் அது இதுன்னு எல்லாம் சொல்லும்போது இந்த நாட்டு படைகள் அந்த நாட்டோட சேர்ந்துச்சு. அதனால வந்துகிட்டு இனிமே நாம வந்து அதை உள்ள அவங்கள அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நாம அந்த மாதிரி பார்த்துருக்கோம். அதெல்லாம் சரித்திரத்துல இருக்கு. அப்போ சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருவடையான் ஊக்கம் அளிக்கும். அப்போ அவனுக்கு வந்து முடியாம இந்த மாடர்ன் வெர்ஷன்ல இந்த படைகளை கொண்டு நடத்துவது போல தேர்வுகள் அப்படி அமையும். இந்த பையன் விஜய் இருக்கிறாரு, அதாவது என்னன்னா தன்னுடைய தகுதி தெரியாமல் நீ எடுத்த உடனே நீ வந்து அங்கிருந்து நீ சின்ன பையன் நீ வந்து வார நான் வந்த உடனேயே நான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி நீ திட்டம் போட்டு வந்தீங்கன்னா உனக்கு அந்த தகுதி இருக்கா? நீ நீ இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வார்டு கவுன்சில் வழியாவது நீ இருந்திருப்பியா? இல்ல வந்தவொடனே உனக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் கேட்கும். வந்த உடனே அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா யாரு கூடயுமே வந்து ஒரு சேர்ந்து ஒரு துணையாக எல்லாமே வந்து இவரை தான் போய் பார்க்கணும். இவர் யாரையும் போய் பார்க்க போக. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா எல்லாரும் வருவாங்க வருவாங்க கடைசியில நேத்து வரைக்கும் காங்கிரஸ் நம்ம கிட்ட வந்துடும் அப்படி இப்படிலாம் நினைச்சுக்கிட்டு மனப்பாங்க குடிச்சுக்கிட்டு இருந்த அந்த பையன் ஒரு சாதாரண பையன் சேரவன் என்ன ஒரு சினிமா ஆக்டர் அவன் மற்றபடி வந்துகிட்டு அவன்
அந்த வாரேன். மற்றபடி எந்த வகையிலும் வந்து ஒண்ணும் இது இல்ல. சம்பாத்தியம் வந்து அந்த துறைக்கு தகுந்தாப்புல பெரிய சம்பாத்தியம். கோடிக்கணக்குல 1000 கோடி, 5000 கோடி, 10,000 கோடிங்கிற அளவுக்கு பணங்கள் வச்சிருக்கோம். அதனால இன்னைக்கு வந்துட்டு எதையும் செய்ய முடியுது. பின்னால வந்துட்டு இந்த பணக்காரன கண்டாச்சுன்னா நம்ம ஆட்கள் எல்லாம் பின்னால ஓடுவாங்க. அது மாரி ஓடுறோம். ஆ எல்லாம் கிடைச்சுக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு ஆட்கள்லாம் வந்து நம்மள வாங்க நீங்க எங்களோட சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தா கடைசியில நேற்று வரைக்கும் இருந்த காங்கிரஸும் அங்கே போகாமல் இந்த திமுக கூட்டணியிலே தான் இருக்கிறது என்று தெரிந்தவுடன் எனக்கு எதிராக வந்து அண்ணா திமுகவும் திமுகவும் சேர்ந்து கொள்கிறார்கள் என்னை தோற்கடிக்க. சின்ன பையன் உன்னை தோற்கடிக்கிறது அவங்க சேரணும். எவ்வளவு இருமாப்பு இந்த பையனுக்கு. என்ன இந்த பையன் சொல்லி கேட்ப பட்சத்தில் பையனுக்கு உரியவன் தானே நீ. நீ என்ன வந்து உன்னுடைய நடமுறை பாவனைகள், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய செயல் இதெல்லாம் என்ன? நீ வந்தவனும் உனக்கு சீஃப் பதவி கேட்க உனக்கு. நேற்று வரைக்கும் நீ வந்து ஆக்டிங் முடிஞ்சிச்சு. நீ ஆக்டிங்ல கூட ராஜாவா இந்த படத்துலயும் நடிக்கல. நீ ஒரு சீஃப் மினிஸ்டர் நடிக்கிற. நீ வந்த உடனே இவருக்கு சீஃப் மினிஸ்டர் பதவி கொடுக்கணும். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து இன்னைக்கு அவனா வருந்தான். ஐயோ, அப்ப அது எதனுடைய வெளிப்பாடுன்னா, ஐயோ நாம வந்து தவற விட்டுட்டோமோ, நாம போய் ஒருத்தரோட சேரல, இன்னைக்கு நாம தன்னந்தனியா அப்படித்தானே அந்த நிலைமை வரும். அப்போ சிறுபடையான் நீ ஒரு சின்ன படை கூட கிடையாது. உன்னை வந்து சிறு படைக்கு மேல் ஆகிக்கிறேன். அரசியல்ல நானும் வந்து உள்ள வந்து வந்திருக்கேன். எனக்கும் இந்த சட்டமன்றத்துல என்னுடைய ஆட்களும் உள்ள போகணும், நான் உள்ள போகணும் அப்படின்னு நினைச்சாச்சுன்னா அதுக்கு தகுந்தாலும் ஒரு சிலரோட நீ கூட்டுக்களை வச்சுக்கிட்டு நீ செய்ய வேண்டியதானே. அதான் அன்னைக்கு சொல்றாரு திருவள்ளுவர். சிறுபடையான் செல்லிடம் சரி, யாருக்கிட்ட உன்னால முடியுதோ செல்லிடம் எந்த இடத்துக்கு போறியா சேர முடியாது. செல்லிடம் சேரியும் பெரும்படையான் உருபடையான் உருபடையான் ஊக்கமே அழிஞ்சு. அப்படியெல்லாம் வந்து செய்யறதுக்கு அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் வந்து அந்த பையனுக்கு ஏதாவது கற்று இருந்தா தானே தெரியும். அவன் என்ன படிச்சிருக்கான், என்ன இது. இதை வந்து இந்த ஒரு ஒரு தந்திரத்தை, ஒரு தந்திரம், ராஜதந்திரம், அரசியல் தந்திரம், ஒரு கோயிலேஷன் படி எப்படி உருவாகுது அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறார். இதைத்தான் வந்து திருவள்ளுவர். சரி நண்பர்களே, ஆனால் அடுத்த குரல் என்ன? அதுவரை நன்றி விடைபெறுகிறேன்.